ஹலோ ஆல் சாரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினி விலாகோட கண்டினியூஷன் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கையோட ரசத்துக்கு தக்காளி புளி வேக போட்டுட்டேன். அடை தோசையில் முருங்கை இலை போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அத்தை வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் காலையிலே பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையாக இருக்கிற மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி அடை மாவை ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இதில் முருங்கை இலை, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடை தோசை அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காலையில் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையில் மதியம் போல தான் செய்யணுங்கிறதுனால மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு அடை தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேன். மதியம் லஞ்சுக்கு முட்டை குழம்பு வைக்கலாமேன்னு அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம அந்த மசாலா அரைச்சிக்கிட்டா மட்டும் போதும். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ தட் கிரேவி கொதிக்கும் போதே கொஞ்சமாக குழம்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி குழம்புல தான் முட்டையை உடச்சி ஊற்றினேன். நிலாக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணும் போதே முட்டை வேக போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பாயில்ட் எக் ஆட் பண்ணி தான் முட்டை குழம்பு வச்சு கொடுத்தேன். பீட்ரூட் பொரியல் நிலாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து லஞ்ச் மெனுவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிடுவேன்.